யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். மீண்டும் இந்த கிறிஸ்துமஸ் வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஆமென். இன்னும் 2-3 நாட்கள் கழித்து ஆண்டவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாட காத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த நாளிலும் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதித்து நம்முடைய இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே அவர் இந்த பூலோகத்திலே பிறந்தார். எங்களோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோமா? இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மானிடனாய் பிறந்தார், மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னடையில் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னடையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழ்மையின் பாதையிலே இயேசு மானிடனாய் பிறந்தார். பொன்பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போளமும் காணிக்கையே, பொன்பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போளமும் காணிக்கையே. சாட்சியை கொண்டு சென்றே வனசாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கண்ணிமை நேரத்திலே நம்மை வில்லத்தில் சேர்த்திடுவார். கண்ணிமை நேரத்திலே, கண்ணிமை நேரத்திலே நம்மை வில்லத்தில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை நாம ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவர், வின் சமாதான பிரபு, இவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் பிறந்தார்? நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக பிறந்தார். ஆமென். அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவராக நம் குடும்பத்திலே திகழ்ந்தார். ஆமென். ஒவ்வொரு நாட்களும் நமக்கு செய்கிற அற்புதங்கள் அநேகம் உண்டு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை நிச்சயம் செய்திருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட அற்புதமானவர் இந்த பூலோகத்திலே அரசனாக இருந்தவர். இந்த பூலோகத்திலே நமக்கு மனிதனாக பிறந்ததின் நோக்கம் என்ன? நம்மை மீட்டிடவே. ஆமென். இந்த லோகத்தை மீட்டிடவே, இந்த பாவிகளை ரட்சிக்கதாக அவர் நமக்கு பிறந்தார். அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம திரும்ப பாட போறோம். ஆலோ
இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். யாவருக்கும் தெரிந்த பாடல்தான், கர்த்தர் நல்லவர். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே இயேசுவை பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னுரை படியே முன்னடை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. முன்னுரை படியே முன்னடை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திர லோகம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திர லோகம். முதரும் பாட மெய்பெரும் போற்ற துதிக்கு பாத்திரர் பிறந்தாரே. முதரும் பாட மெய்பெரும் போற்ற துதிக்கு பாத்திரர் பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி. மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி. மசமாதானம் மதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. மசமாதானம் மதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீங்கும். அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீங்கும். கொடுமை பேயின் பலனொடுங்கும் வலிமை வாய்த்திடும் நாமம் இதே. கொடுமை பேயின் பலனொடுங்கும் வலிமை வாய்த்திடும் நாமம் இதே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை நாம் வாழ்த்திடுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடல் நம்ம பாடல், ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் அவர் பிறந்தார் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதிசயம், அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையாய் அருமையாய் தாழ்மையின் ரூபம் எடுத்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் நம் கர்த்தர் தாழ்மையின் ரூபம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை மீட்பதற்காக பாதாள குழியில் படுகுழியில் விழுந்து கிடக்கும் உங்களையும் என்னை மீட்பதற்காக அவர் இந்த லோகத்தில் பிறந்து வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படியோ இருந்திருக்க வேண்டிய ராஜாதி ராஜனாக வீற்றிருக்க வேண்டிய கர்த்தர் அவர் மனிதனாக உங்களுக்கு எனக்காகவும் பிறந்து நம்மளுடைய பாவத்தை அவர் சுமப்பதற்காக வந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஈன லோகத்தில் பிறந்த நம் ஆண்டவரை புகழ்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார்.
உருவெடுத்த மகிமையே, ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். பரிசுத்தர் பார் பரிசுத்தர், பரலோகமே துறந்ததால், பாவியின் சாயல் அணிந்ததா, ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஆறுமையாய் ஆறுமையாய் தாழ்மை பெருமையாய் சிலுவை வரை தாழ்த்தினார், ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகாயம் மகிழ்ந்தொழித்ததா, கண்டு கழித்ததா, ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஆமென். மீண்டும் ஒரு சரணத்தை ஆதிசயம் ஆதிசயம் கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார், ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஆதிசயம் அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம், என்னோடு சேர்ந்து பாடு. ஆதிசயம் ஆதிசயம் அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். மாமகிமையே 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 மனுக்குலம் மீட்ட மகிமையே, மனு உருவெடுத்த மகிமையே, ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார், ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளது. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். இவ்வளவு நாளும் ஆண்டவரை புகழ்ந்து பிறந்த பாலனை புகழ்ந்து நம்ம பாடினோம். இப்ப கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். இருங்க, கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான பாடல்களை கேட்டீங்க. ஈனலோகத்தில் என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஆமென். உங்களை மீட்பதற்காக, என்னை மீட்பதற்காக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிறப்பின் தினத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். மிகவும் பிஸியாக இருப்போம். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், தைக்க கொடுக்கணும். இனி அந்த ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நம்ம ஆவலோடு காத்திருப்போம். எனவே ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முன்பாக நல்ல ஒரு வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் இயேசு ஏன் பிறந்தார்? பிரதர், இது எங்களுக்கு தெரியும் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இயேசு ஏன் பிறந்தார்? அவர் பாவிகளை ரட்சிக்க பிறந்தார் பிரதர். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இது தெரியும். நல்லதுங்க, நல்லது. ஆண்டவர் பிறந்ததின் நோக்கம் என்ன? அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த லோகத்திலே பிறந்தார். ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்ம ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்திலே உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, நீங்கள் நன்றாக இருப்பதற்காக, நான் நன்றாக இருப்பதற்காக அவர் இந்த பூலோகத்திலே பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:15 இவ்வாறாக சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஆண்டவர் நான் பாவியாய் இருந்து என்னை மீட்பதற்காக இந்த பூலோகத்திலே பிறந்தார் ஐயா. மத்தேயு 1:21 இவ்வாறாக சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின்
பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த உலகத்தில் பாவத்தை போக்குவதற்கு எங்கெல்லாமோ நடந்து செல்கிறார்கள். பாவத்தை போக்குவதற்கு என்னென்ன புண்ணிய ஸ்தலங்கள் உண்டோ எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கு நடந்து செல்கிறார்கள். அது மாத்திரமில்லாதபடி பரிகாரம் என்ற பெயரிலே எத்தனையோ கொலைகளை செய்கிறார்கள். பரிகாரம் என்ற பெயரிலே சிறு பிள்ளைகளை கொலைகள் செய்கிறார்கள். நடந்து கால்நடையாய் நடந்து என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், சாமி என்னை மன்னிக்கணும்னு சொல்லி எத்தனையோ பரிகாரங்களை செய்து வருகிறார்கள். ஆனால் நம்முடைய பாவத்தை மன்னிக்க, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பதற்கு ஒரு மனிதன், ஒரு தெய்வம் நமக்காக அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஐயா, இந்த பூலோகத்திலே பிறந்து, இந்த பூலோகத்திலே வாழ்ந்து, நமக்காகவே வாழ்ந்து, நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிறந்த நாள் கொண்டாடுவது நல்லது. ஆனால் ஏன் நம் ஆண்டவர் என்னுடைய பாவத்துக்காக அல்லவா, என்னை ரட்சிப்பதற்காக அல்லவா என் தேவன் பிறந்தார் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு நாம் இந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். இதுவரை நம்ம எப்படி கொண்டாடினோமோ நமக்கு தெரியாது. ஆனால் நாம் செய்கிற காரியம், என் தேவன் என்னை மீட்டுக் கொண்டார், என் தேவன் என்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார், என் தேவன் என்னை அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார், என் தேவன் பாழாய் கிடந்த என்னை மனிதனாக மாற்றினார் என்று சொல்லி அவருக்கு நன்றி கடன்பட்டவராய் நாம் இந்த நாளை கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 35 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இதிலே சமாரியா ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் சந்திக்கிறார். வசனம் 28, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு, ஆண்டவர் இந்த சமாரியா ஸ்திரீயை யாக்கோபினுடைய கிணற்றின் அருகே சந்திக்கிறார். சந்தித்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அந்த சமாரியா ஸ்திரீயோட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவளுடைய காரியங்களை எல்லாம் பேசும் பொழுது, நீ உன் புருஷனை அழைத்து வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவள் சொல்கிறாள், எனக்கு 5 புருஷர்கள் உண்டு, எனக்கு புருஷர்களே 5 புருஷர்கள் உண்டு என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஆண்டவரிடத்திலே அவள் ஒப்புவிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, உன்னை பற்றி, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மகளிடத்திலே, சமாரியானுடைய ஸ்திரீயினிடத்திலே கர்த்தர் பேசலாகிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 5 புருஷர்கள். வசனம் 18, யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 18. என்னோடு சேர்ந்து நீங்களும் இதை வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அவள் தன்னுடைய காரியத்தை உள்ளபடி ஆண்டவரிடத்திலே சொல்லலானாள். ஐயா, எனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் இல்லை. ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இவளுடைய காரியங்களை ஆண்டவர் அவளுக்கு அறிவிக்கலானால் உடனே இவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? வசனம் 28 சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, வசனம் 29 சொல்லுகிறது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்று சொல்லி ஊருக்குள்ளே போய் அவள் அறிவித்தாள். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய காரியங்களை குறித்து ஒரு மனிதன் எனக்கு அவர் சொன்னார், நான் சொல்லவே இல்லை, ஆனாலும் நீ எப்படிப்பட்டவள் என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே வசனங்கள் இருக்கிறது, நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அப்படி ஆண்டவர் என்னை பற்றி முழுவதுமாக தீர்க்க தரிசனமாக ஒரு மனிதன் சொல்லுகிறார், வாங்க, நீங்க எல்லாரும் வாங்க, இவர் கிறிஸ்துதானா என்று சொல்லி இவரை பாருங்கள் என்று சொல்லி ஊருக்குள்ளே போய் அவள் சாட்சி சொல்கிறாள், ஊருக்குள்ளே போய் அவள் அறிவிக்கிறாள். ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேக காரியங்களிலே நாம் விழுந்திருக்கிறோம், பாவ காரியங்களிலே நாம் விழுந்திருக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியாதபடி நாம் இந்த பாவத்திலே மூழ்கி கடந்து எப்படி நாம் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் திக்குமுக்காய கொண்டு இருக்கிறோம்.
கர்த்தர் அதற்காக தான் இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். உங்களை ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து உங்களை மீட்பதற்காக ஆண்டவர் இந்த பூலோகத்திலே வந்தார் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மறைமுக பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை பெற முடியாமல், நாம் இன்னைக்கு மறைமுக பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல், போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல், பாவ கள்ள தொடர்புகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுவிக்க தான் அவர் இந்த பூலோகத்திலே பிறந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். கர்த்தர் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேகருக்கு அதை சாட்சியாக சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை விடுவித்தார் ஐயா, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார், அதற்காகவே இயேசு பிறந்திருக்கிறார், வாங்க நீங்களும் எங்க இயேசுவோடு எங்கள் இயேசுவின் பிறந்தநாளை கொண்டாடுங்கள் என்று சொல்லி அந்த இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த சமாரிய ஸ்திரீயை ஆண்டவர் ரட்சித்தார். இந்த சமாரியா ஸ்திரீ ஊருக்குள்ளே போய் நற்செய்தி சொன்னாள். ஆமென். என்னை பற்றி ஒருவர் சொன்னார், நீங்க வந்து பாருங்க அவர் கிறிஸ்துதானா என்று சொல்லி. இதே போல ஆண்டவரை நாம் பறைசாற்ற வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிறந்த நாளில், ஆண்டவர் பிறந்த இந்த நாளிலே ஏழைகளை நினைவு கூற வேண்டும். ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னது போல, இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் சொன்னது போல, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஏழை எளிய மக்களை நீங்க நினைவு கொள்ளுங்க. ஆமென். நீங்க நிறைய ட்ரெஸ் எடுக்கலாம், நல்லது. உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிந்த ஒரு ஏழை குடும்பத்துக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் எடுங்க. இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, உங்களுக்கு முடியாதவங்களுக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் எடுங்க. உங்களால் முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்ற பிள்ளைகளை போய் விசாரிங்க. பக்கத்தில் உங்களுக்கு புறமதஸ்தார்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களிடத்திலே போய் நீங்கள் பலகாரங்களை கொடுத்து, நல்ல ஆடைகளை கொடுத்து, இல்ல அவர்களுக்கு நல்ல நீங்கள் செய்த பலகாரங்களை வாங்கி கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. எந்த ஒரு துன்பமான, துக்கமான, துயரமான வீடுகள் ஏதாவது இருக்குமானால் அங்கு போய் நீங்க சென்று இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் சொல்லுங்க. யாரையும் நாம் வெறுக்க கூடாதுங்க. கர்த்தர் நல்லவர், அவர்களுக்காக தான் பிறந்திருக்கிறார். நீங்க உற்சாகமா கொண்டாடுங்க, நல்ல பிரியாணி சாப்பிடுங்க, பிரியாணி வைத்து கொண்டாடுங்க. பல ஏழைகளுக்கு நீங்க நினைவு கூறுங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இந்த கொரோனா காலங்களிலே ஆண்டவருடைய கிருபையினால் அநேகருக்கு உணவுகளை கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாருங்க. அப்படி போகும் பொழுது அநேகர் வந்து எனக்கு சாப்பாடு தாங்க, சாப்பாடு தாங்க என்று சொல்லி கையேந்தி நிற்கும் பொழுது மனம் மிகவும் வேதனையாக இருந்தது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாதபடி, ஒரு நேரம் சாப்பாடு இல்லாதபடி இருக்கிறார்கள். ஏழைகளை நினைப்பதற்கு தான் கர்த்தர் நமக்கு நல்ல அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், பணங்களை கொடுத்திருக்கிறார். நாம் நன்றாக இருந்தா போதாது. நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது நல்லது. திக்கற்ற பிள்ளைகளை நினைத்துக் கொள்ளுங்க, புறஜாதி மக்களை நினைத்துக் கொள்ளுங்க. இயேசு உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார் என்று போய் சொல்லுங்க. இந்த சமாரியா ஸ்திரீ சொன்னது போல, என் வாழ்க்கையை குறித்து ஒருவர் சொன்னாரையா, நீங்க வந்து பாருங்கள் என்று சொன்னது போல, என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லுங்க. என்னுடைய துன்பத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார், உங்கள் துன்பத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும், உங்கள் குடும்பத்திலே தீர்க்க ஆயுசு உண்டாகும், உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். அதற்காக தான் இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு இயேசுவின் பிறப்பை நீங்கள் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக தான் இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென். இயேசுவினுடைய பிறந்தார் என்ற நற்செய்தியை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். நீங்க மாத்திரம் கிறிஸ்துமஸ் கொண்டாடினா போகாது. எல்லோருக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நீங்க ஒரு திட்டம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே இந்த குடும்பத்திற்கு நான் உதவி செய்ய வேண்டும், இந்த நாளிலே இந்த நபருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்லாமல் இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய கிறிஸ்துமஸாக உங்களுக்கு காட்சியளிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மறந்து விடாதீர்கள். வருடம் வருடம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல தருணம் இது. ஆண்டவர் பிறந்தார் என்ற செய்தியை மற்றவர்களுக்கு கூறுவதற்கு நல்ல தருணம்.
உங்களோடு வேலை பார்க்கிற இடத்துல கூறுங்க, உங்கள் சக மனிதர்களோட கூறுங்க, ஆண்டவரை பற்றி தெரியாதவர்களை கூடுங்க. ஐயா, இயேசு இதற்காக தான் பிறந்திருக்கிறார். நான் ஒரு பாவி, என்னை மனிதனாக மாற்றி இருக்கிறார். நான் ஒரு குடிகாரன், என்னை ஒரு மனிதனாக மாற்றி இருக்கிறார். நான் ஒரு வேசிக்கள்ளன், என்னை ஒரு மனிதனாக மாற்றி இருக்கிறார். நான் துன்பத்தில் உள்ளவன், என்னை ஒரு மனிதனாக மாற்றி இருக்கிறார். சமுதாயத்தில் என தலைகுனிந்து நின்றவன், ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார். உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி ஒரு ஸ்வீட் கொடுங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அநேக ஆத்துமாக்களை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தருணம். இதற்காக தான் இயேசு உங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த இடத்திலே நான் குடும்பமாய் நிற்கிறேன் என்று சொன்னால் இயேசு பிறந்ததினால்தான், இயேசு என்னை ரட்சித்ததினால் தான், என்னுடைய மரண பள்ளத்தாக்கிலிருந்து என்னை கரம் பிடித்து தூக்கியதால் தான் இந்த இடத்திலே நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லை என்றால் என்றோ மரித்திருக்க வேண்டியது. என் குடும்பம் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது என்ன என்றால் கர்த்தர் பிறந்ததினால்தான், அவர் என்னை ரட்சித்ததினால்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறந்தது உங்களுக்காக. ஆண்டவர் பிறந்தது கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பறைசாற்றும்படியாக. இயேசு பிறந்தார் என்று மற்றவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லும்படியாக தான் ஆண்டவர் இந்த இடத்திலே பிறந்திருக்கிறார், இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சமாரியா ஸ்திரீயை போல நீங்க மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறவர்களாக, இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் என்று சொல்லி பறைசாற்றுகிறவர்களாக நீங்க காணப்படுவீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் அது ஒரு மிகுந்த சந்தோஷமான கிறிஸ்துமஸாக நிச்சயம் உங்களுக்கு மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, இந்த கிறிஸ்துமஸ்ல ஏழைகளை மறந்துடாதீங்க, திக்கற்ற பிள்ளைகளை மறந்துடாதீங்க. அநேக ஓல்டேஜ் ஹோம் இருக்கிறது, அநேக ஹேண்டிகேப்ட் ஹோம் இருக்கிறது, அநேக ஹோம்ஸ் இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் போய் உங்களுக்கால முடிந்ததை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆமென். முடிந்த நற்காரியங்களை நீங்க அவர்களுக்காக செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் பேரில் பற்றுதலாய் இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களை நீங்கள் போஷிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதுதாங்க உண்மையான கிறிஸ்துமஸ். ஆமென். நன்மை செய்யுங்கள், அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். திக்கற்ற பிள்ளைகளை நினைத்து பாருங்கள், அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இயேசு ஏன் பிறந்தார் என்று அநேகருக்கு சொல்லுங்க, அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஆமென். பிறந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போமா. ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் அநேகருக்கு சாட்சியாக இருக்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அநேகருக்கு நாங்கள் போய் நீ இயேசு எங்களுக்காக பிறந்திருக்கிறார், இயேசு ஏன் பிறந்தார் என்று சொல்லி நாங்கள் அநேகருக்கு சாட்சி சொல்ல, அநேகருக்கு உம்மை பற்றி நாங்கள் சொல்வதற்கு கர்த்தர் நீங்கள் கிருபை செய்வீராக. பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். அநேகர்களுக்கு அவர்கள் உதவி செய்யும்படியாக அவர் கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்துடாதீங்க, கிறிஸ்துமஸ் நாளிலே திக்கற்ற பிள்ளைகளை பார்க்க மறந்து விடாதீர்கள். அவர்களுக்கு உதவி செய்ய மறந்து விடாதீங்க. ஏழை எளிய ஊழியர்களை மறந்து விடாதீங்க. ஆமென். எத்தனையோ கிராமங்களிலே ஏழை எளிய ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய மறந்துடாதீங்க. நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு உண்மையான கிறிஸ்துமஸாகவும் மனமகிழ்ச்சியின் கிறிஸ்துமஸாகவும் இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்புக்கு 9711943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.